Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Lord, praise the Lord, Almighty Lord, Almighty Lord, Almighty Lord, Almighty Lord, Almighty Lord, Almighty Lord. எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நோக்கி போனாங்க எங்கள் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய பாதுகாப்புக்காக துதிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக துதிக்கிறோம், உம்முடைய பாதுகாப்புக்காக துதிக்கிறோம், உம்முடைய பாதுகாப்புக்காக துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. எங்கள் தெய்வமே, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்காய் சோதரும், பிறந்ததுக்காய் சோதரும், பிறந்ததுக்காய் சோதரும். எங்களை கிருபையாக பாதுகாத்து வருகிறீரே சோதரும், இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து வருகிறீரே சோதரும். எல்லா தீமைக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா சத்துருவின் வல்லமைக்கும் எங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. அப்பா, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி சோதனைகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் செய்த மகத்துவங்களுக்காக நன்றி அப்பா, கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, கர்த்தர் செய்த இரக்கங்களுக்காக நன்றி அப்பா, கர்த்தரை பாராட்டின உம்முடைய ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம், எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அரணும் கோட்டையுமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை மறைத்தீரே ஸ்தோத்திரம், 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 உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையினால் எங்களை மறைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய சமூகத்துக்காக நன்றி. தகப்பனே, 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 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பாருகிறதான எங்கள் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே, எங்கள் நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை
காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
கர்த்தாவே சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடியாதவர்களை விட்டு மற்றும் முழங்கால் படியெடுத்து ஆண்டவரே சமூகத்தில் நாம் எப்போதும் ஜெபிக்கிற குறிப்புகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக ஜனங்களை கொள்ளை பொருளாய் தேவன் கொடுக்க வேண்டும். நம்ம திருச்சபைக்கு ஒரு நிரந்தரமான திருச்சபையின் பெயரிலேயே ஒரு நல்ல ஒரு இடத்தில், விசாலமான ஒரு இடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நமக்கு வாழ்க்கை செய்யும்படியாக ஹல்லேலூயா ஒரு திரளான ஜனங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை தேவன் நமக்கு தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு பெரிய இடம் நமக்கு கிடைக்க நாம் ஜெபிக்கலாம். சகோதரி ரோஸ் அதை ஷோ பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சத்துவத்துக்கு இது தெரியதாக இருந்தாலும் கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் நாம் கேட்கிறோம். பெற்றுக்கொள்ளுகிறவரை கேட்போம். தொடர்ச்சியாய் கேட்போம். ஹல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான ஒரு காரியம். இந்த விஷயத்துல நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார். நமக்கு காரியங்களை வாய்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்வது அவசியம். ஆமென். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காமல் இருந்து ரட்சிப்பை பெற்றிருந்தாலும், ஆகிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஊழியக்காரத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், விசுவாசிகள் 40-50 வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தாலும் கூட ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ரட்சிப்பு என்பது தனித்தனியாக பார்க்கப்படுகிற ஒன்று. கர்த்தர் தனித்தனியாகத்தான் அதை பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் விடுதலை, தனித்தனியாகத்தான் ரட்சிப்பு, தனித்தனியாகத்தான் நியாய தீர்ப்பு, தனித்தனியாகத்தான் மோட்சம். ஹல்லேலூயா. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா தனியானது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு தனியாக பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்புக்கு நம்ம தான் உத்தரவாதம். அதை அழிப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க. வெளியிலே இருப்பாங்க, உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பணத்தை காக்கிறோமோ, பதவிகளை காக்கிறோமோ, உலக ஆஸ்திகளை காக்கிறோமோ தெரியாது. ஆனால் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிறகு நமக்கு போதுமான பாதுகாப்பு இருக்க வேண்டும். எங்கே போனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்க. நமக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் நடக்கும்.
கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாது. நீங்க உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவன் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவோ பெரிய பிரச்சனை பண்ணுவான். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது கூட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது, வெளியில இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி நாம் வாழ்கிறோம். சக மனிதர்கள் தான். ஆனாலும் யாரை விழுத்தலாம், யாரை அழிக்கலான்னே நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தேவ சமூகத்துல தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்மள அவங்க ஈஸியா மேற்கொண்டுருவாங்க. தேவன் இருக்கிறார் என்கிற ஒரே பலன் தான் நமக்கு. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல நமக்கு, அதுதான் நம்முடைய பலன். அதுலதான் நம்ம வண்டி ஓடுது. ஸ்டீஃபன் வண்டி அது அப்படிதான் ஓடுது. ஒண்ணுமே பண்ண முடியும். கர்த்தர் எங்க கூட இல்லைன்னா எங்களை உயிரோட கூட விலகி இருப்பாங்க தேவ மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம கதை அவ்வளவுதான், பேட்பாதற்று போயிடுவோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதுதான். அதனாலதான் நம்ம இருக்கோம். கர்த்தர் இருக்கிறது தான் நம்முடைய பலன். பாதுகாப்பு தேவன் தரணும். மூன்றாவது பொருளாதாரமும் ரொம்ப அவசியம். உலகத்துல பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்தார் சொல்வாங்க, பொருள் இல்லாதது இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதது அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது, அருள் இல்லைன்னா அவ்வுலகம் கிடையாது. இந்த பொருளையும் அருளையும் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம், இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும். ஆக மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையே தேவன் கொடுக்கிறார், இன்மைக்குரியதை கொடுக்கிறார். சாலமோன் மறுமைக்குரியதை கேட்டான், ஆண்டவர் இன்மைக்குரியதை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆக இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தர வல்லவர். ஆனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா வந்து போயிடும். சவுல் ராஜாவுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையா இருந்தது, முடிவு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் தாவீது கிட்ட போதது ராஜா. தாவீதுடைய ஆரம்பம் சோத்திரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா முடிவு சூப்பரா போய் முடிக்கிறாரு. அதனாலதான் அவங்க பையன் கிட்ட போகுது, சாலமோன் கிட்ட. சாலமோனுடைய ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு, முடிவு ரொம்ப கஷ்டமா போய் முடிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் உடைக்கப்படுது. இதுதான் வரலாறு. இதுதான் இன்றைக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வு. இது ஏன் நடக்குதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும். இதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. யாரும் விதிவிலக்கு அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தை தருகிற ஒன்று. அதுதான் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். படிச்சு புத்தியாய் வாழணும், அறிவாய் வாழணும், பொருளாதாரம் வேணும். அது வந்தா ஞானமாய் வாழணும். அந்த பொருளாதாரத்தை சரியாக செலவு செய்யவில்லை என்றால் உலகத்தில் அவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சோதரம் ஊதாரி அப்படின்னு. எவன் ஒருவன் பொருளை சரியாக செலவு செய்யவில்லையோ, பயன்படுத்தவில்லையோ, அவனுக்கு பெயர் ஊதாரி. அதுதான் அந்த இளைய குமாரனை பற்றி நாம் சொல்லுகிற வார்த்தை. ஊதாரியாய் போய் அழிச்சுட்டு வந்துட்டாங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதைவிட பெரிய முக்கியம் அதை சரியாக பயன்படுத்துவது. அல்லேலூயா. இல்லைன்னா ஊதாரியாய் போய்விடுவோம், தேவனுக்கு பிடிக்காத நபராய் போய்விடுவோம், பாவத்திலே போய் விழுந்து போய்விடுவோம், தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவோம். ஆக இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் நமக்கு மிக முக்கியம். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது.
அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படுவதற்கு இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். நாம் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு, பாதுகாப்பான வாழ்வை வாழ்வதற்கு, பொருளாதாரத்திலும் நாம் நிறைவை பெறுவதற்கு. இதை இன்னொரு விஷயத்துல சொல்லணும்னா, ரட்சிப்பை பெறுவது என்பது, காத்துக் கொள்வது என்பது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறிக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை. சோதரம் இந்த உலகத்திலே போதுமான பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, இது மூணையும் தேவன் நமக்கு கொடுக்கும்படி கரங்களை வைத்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இதற்காக எபேசியர் ஜெபம் பண்ணுவார். சோதரம். அல்லேலூயா. Amen. Hallelujah. So good Lord, praise the Lord. காலைதோறும் கிருபை தருபவர், நிம்முடமாகாமல் தினமும் காப்பவர். காலைதோறும் கிருபை தருபவர், நிம்முடமாகாமல் தினமும் காப்பவர். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, அவர் உண்மையோ மிக பெரியதே. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லையே, அவர் உண்மையோ மிகவும் பெரியதே. காலைதோறும் கிருபை தருபவர், மூலமாகாமல் தினமும் காப்பவர்.
குடும்பத்தை கர்த்தர் நேசித்து நடத்தும்படி அவருடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய தாயார் சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் ரோஸ்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் மகளும் வந்தாங்க. மகளை நல்ல ஒரு கிறிஸ்துவ திருமண காரியங்களுக்கு உட்பட்டு செய்தாங்க. சோதரம். ஆனா ரோஸுடைய வீட்டுக்காரர் வர வேண்டும். அல்லேலூயா. ரோஸ் வீட்டு ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க வர வேண்டும். கரங்களை வைக்கிற குடும்பத்துக்காக அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி மீட்கப்படும்படி குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆளுகை கர்த்தருடைய பிரசன்னம் வரும்படி அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதரமான எல்லாரும் சோதரமான சோதரப்பா 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 இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி ரோஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் கடந்து வருவதாக. கர்த்தாவினுடைய தாயாரை கர்த்தர் நடத்துவீராக. அப்படியே கர்த்தாவை சகோதரி ரோஸ் அவர்களை அவருடைய கணவரையும் அவருடைய 2 ஆண் மக்களை கர்த்தரை ரட்சிப்பீராக. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் புறப்படுவார்களாக. இந்த மகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அப்படியே கர்த்தாவை சோதரம் சகோதரனுடைய கர்த்தாவை சோதரம் ஆண்டவரை மருமகனுக்காக பேர குழந்தைக்காக சோதரம் முழு குடும்பம் மீட்கப்பட உதவி செய்யுங்க, பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த சகோதரனுடைய ஆண்டவரை விசுவாசம் நம்பிக்கை பெருகுவதாக. ஆண்டவர் அந்த குடும்பம் முழுவதுமாக உம்மை ஆராதிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் பெறுவார்களாக. அந்த வீட்டை சுற்றிலும் நாங்கள் வேலை அடைகிறோம். அந்த வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பை சொல்லுகிறோம். இரத்த கோட்டைக்குள் மறைந்து இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய புத்தகம் எரேமியாவின் குணங்கள். நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதனுடைய முழுமையான செயல்பாடு எரேமியாவினுடைய இந்த புலம். அல்லேலூயா. இந்த புத்தகம் வந்ததின் நோக்கம், இந்த புலம்பல் என்கிற இந்த புத்தகம் வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எரேமியா புத்தகத்தில் ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். நாம் கூட நம்மை சார்ந்த, நம்மை நேசிக்கிற
நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களாகட்டும், இல்லை நாம் விசுவாச பிள்ளைகளுக்காகட்டும், முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிற ஆலோசனைகள், எச்சரிப்புகள் தான் எரேமியா புத்தகம். அல்லேலூயா. அப்போ குழப்பல் என்ன? கேட்காம போய் சிக்கல மாட்டிக்கிறாங்க பத்தியா? அந்த நேரத்துல அப்பாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அம்மாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, பாஸ்டாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சூழல் வந்து பத்தியா? அந்த நேரத்துல நம்மளே குழப்பம் பத்தியா? அதுதான் போதும். எனக்கு ஒரு அக்கா வந்து, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், 2 பொண்ணு ஒரு பையன். சென்னையில் தான் இருந்தாங்க, சைதாப்பேட்டையில் இருந்தாங்க. நான் கூட என்னுடைய சென்னை முதல் துவக்கமே சைதாப்பேட்டை தான். சைதாப்பேட்டை, ஆலந்தூர் ரோடு, பிரிட்ஜி கிடையாது, சப்வே கிடையாது. கவனிங்க, சபை விட்டு யாருன்னா உடனே அதே மெயின் ரோட்ல வீட்டில் இருந்தவாங்க. அப்போ என்னுடைய சகோதரியுடைய பையன் ரொம்ப செல்லமா வளர்த்தார். யாருக்கும் கட்டுப்படல, எங்களுக்கு கூட கட்டுப்படணும். ஆனால் அவனுடைய போக்கு சரியில்லை. எங்கள் குடும்பத்திலே இப்படி ஒரு பையனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சூழ்நிலை வேற மாதிரி மாறி பையன் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டு, பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து. வண்டி அப்படி ஓடும், ட்ரெயின் மாதிரி ஓடுவோம். ஒரு தாய் அந்த அழுகை, ஒரே பையன், அவங்க வீட்டுக்கு என் அங்கிளும் ஒரே ஆள், அவருக்கு ஒரே ஆள். யோசிப்பாங்க, அந்த சாவு நேரத்தில் புலம்புறாங்க. இதெல்லாம் சொன்னோட கேட்டீங்களா? கேட்கல. இதுதான் புலம்பு. இந்த புலம்புடைய விஷயமே, புத்தகமே அதுதான். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, முடிக்க மாட்டாரு. நான் இவ்வளவு சொன்னேன், கேட்கலையே 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 கேட்கலையே. அப்போ எரேமியா இந்த புத்தகம் எழுதினதின் நோக்கமே நம்முடைய மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, எப்படி என்ன வார்த்தை வந்தனே தெரியாது. குடிச்சுக்கிட்டு புழங்கிட்டு இருக்கிற வாய் மூடு, யார் நீ அப்படின்னு யார் கேட்டது? மனம் ரொம்ப அழுத்தம் உண்டாயிட்டுனா என்ன பண்றதே தெரியாது. இவ்வளோ காரியங்கள், தேவன் எவ்வளவு தயவு பாராட்டுறாரு ஒரு மனுஷன் மேல, எவ்வளவு தயவு பாராட்டுறாரு. ஆனாலும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் தான் பெருகி போனார்கள். இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால என்ன உண்டாகிறது? யோசிப்பாரு. ரொம்ப வேதனை தரக்கூடிய சூழல். அதுதான் அந்த புத்தகத்துல நிறைய இருக்கிறது. உடம்பாதீங்க. ஹலோ, என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க. ஏன் புலம்பிட்டு இருக்கோம்? இந்த வார்த்தை உங்க வீட்டில் கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க. ஒன்று சொல்லட்டுமா? எவன் ஒருவன் புலம்புகிறானோ அவனிடத்தில் உண்மை இருக்கிறது. உண்மை இல்லாதவன் புலம்பவே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். புலம்பல் யார்கிட்ட இருக்கிறதோ அவங்ககிட்ட உண்மை இருக்கிறது. ஏன்னா அவனால அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது, செய்ய முடியாது. சத்தியம் அவனை கண்ட்ரோல்ல கொண்டு வரும். ஆண்டுடைய வார்த்தைக்கு உட்படுத்துறான், அந்த கண்ட்ரோலுக்கு வரான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரான். அதனால அவனால் செயல்பட முடியாது.
வீட்டுக்கார திட்டுறாருன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது, புலம்பிக்கே இருக்க. மாமியார் திட்டுன்னு வச்சுக்க, ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணிருக்கணும். அதெல்லாம் அந்த காலம் பஸ்ஸை இது அப்படியே வேற மாதிரி இருக்குது. அப்போ மருமக திட்டுன்னு வச்சுக்க, மாமியார் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே புலம்பிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புலம்புகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சொல்றோம் இந்த பையனுக்கு, ஆனால் இந்த பையன் கேட்க மாட்டாங்க. கேட்டா நமக்கு எங்கேயும் போயிருக்கலான்னு கேட்காத அளவுக்கு பிசாசு நம்முடைய இருதயத்தை கெடுத்து வச்சிருக்கலாம், நம்முடைய காதை கெடுத்து வச்சு. அதனால்தான் உங்கள் செவிகள் விருத்த சேதம் பண்ணப்படணுன்ற, உங்கள் இருதயம் விருத்த சேதம் பண்ணப்படணுன்ற. இப்போ புலம்பல் என்பது நல்லதுதான், ஆனா புலம்பிக்கிட்டே இருக்க முடியுமா? அது ரொம்ப மனசோர்வு கொண்டு வரும் இல்லைங்களா? சோர்வு நிறைய வரும். ஆண்டவர் சொல்ல, சோர்வு போகிறவனுக்கு சத்துவத்தை. வேற ஒன்றும் பண்ண முடியல. ஒரே மன அழுத்தத்தில் அப்படியே குமுறி குமுறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மனம் திரும்ப, மனம் திரும்ப, பாவ வழியில இருக்கீங்க, கெட்ட வழியில இருக்கீங்க. இப்போ உதாரணம் சொல்றேன், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும், பெற்றெடுத்த குழந்தைய வளர்க்கணும். ஆம்பளை குழந்தையா இருக்கட்டும், பொம்பளை குழந்தையா இருக்கட்டும், வளர்க்கணும். வளர்த்து பையனா இருந்தா என்ன பண்ணுவான், அவன் அந்த ஊர்ல போவான். பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன பண்ணும், அம்மா கூடவே வரும். கிச்சன் வரைக்கும் என் குழந்தை கிச்சன்ல தான் இருப்பான் நிறைய நேரம். எங்க பேத்தி என்னதான் பண்ண போறாங்க, அதே கிச்சன் அவங்க ஆயா கூட போய் கிச்சன்ல நின்றுதான் எல்லாத்தையும் எடுத்து கரண்டி எடுத்து 4 போடுறான், உடம்புல திருந்து வேலை அப்படின்னு. அப்படியே போகும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, அடுத்த ஸ்டெப்புக்கு வளருது. இது கரண்டி, இது இது அது இது. அடுத்தது 10 வயசு 12 வயசுல அது சமைக்க ஆரம்பிச்சுங்க பிள்ளைங்க. 15 வயசுல சமைக்கிறது. ஏன் சமைக்கணும்? ஏமா நீ சமைக்க தேவை விட்டுரு, தம்பி உனக்கு ஒண்ணு தெரிய நீ எப்படி ஊழிய சுத்தி விடா அப்படின்னு அவனையும் விட்டுற முடியுமா? ஏன்னா ஒரு நாள் வரும், தாயும் தகப்பன் இருக்க மாட்டார்கள். அன்னைக்கு நீ சமைக்கணும், உன் அப்பா இருக்க மாட்டார், அன்னைக்கு எல்லாத்தையும் சுமக்கணும். அதுக்கு இந்த வயதுல நாம் பழகணும். பழகல அப்படின்னா உன்னை உன் தகப்பனோ உன் தாயோ இல்லைனால் உன்னுடைய உனக்கு மேல் இருக்கிற உன்னுடைய வழிகாட்டு இருக்கிற மூத்தவர்களோ உழம்ப வேண்டியதா இருக்கு. உழம்ப வேண்டியதா ஆசாசியா ஒரு செல்போனை வாங்குறோம், அது வந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்ன பண்ணுவோம்? உழம்புவோம். ஐயோ அது ஒரு பரவாயில்ல, ஏதோ ஒரு பொருள் போட்டு போயிடலாம். ஆனா மனுஷனை போட முடியுமா? நாம் உருவாக வேண்டும். தேவன் அந்த தெளிவை நமக்கு தரும்போது நாம் உருவாக வேண்டும். அடுத்த நிலைக்கு நாம் உருவாக வேண்டும். ஒரு நண்பர் ஒருவர், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருவர் குடும்பமாக 5000-10,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்களாம் வண்டி, ட்ரக். 10,000-15,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவாங்க. எப்படா ஓட்டுவோம்? எப்படி ஒரே ஆள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல, ஹஸ்பண்ட் தூங்கி இருப்பார், மனைவி ஓட்டு இருப்பார். அடுத்தது மனைவி ஓட்டுவா, ஹஸ்பண்ட் தூங்குவார். 2 பேருமே வேலை செய்வாங்க, 2 பேருமே உழைப்பாங்க. நாம் மிகவும் கவனமாக இருந்து நம்முடைய வாழ்வியல் வாழ வேண்டும். நம்ம தான் வாழணும், நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. நம்முடைய ஆயா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, நம்முடைய அம்மா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. என் வாழ்க்கையை நான் வாழணும்.
என்னுடைய பீரியட் ஒன்று இருக்கு, அதை நான் சுமக்கணும், அதிலே நான் செயல்படணும். இல்லை என்றால் புலம்ப வேண்டியதாக இருக்கும். ஒண்ணு நீ புலம்புற, இல்லைன்னா உன்னிமிக்கமா மற்றவங்க புலம்புவான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை அறியாததினாலே சீர்கெட்டு போனார்கள். சொல்லி 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 வேதனை மிஞ்சிச்சு, அவர் வேதனை மிஞ்சிச்சு. அல்லேலூயா. அதனாலதான் இந்த புத்தகத்தில் சில வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்றாம் அத்தியாயத்துல 12வது வருஷம் வழியில் நடந்து போகிற போது சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த பொல்லாத காரியம் நடக்கிறதே, அக்கிரமம் நடக்கிறதே, இதுக்கு வசனத்துல நீங்க படிச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா? இப்படியே இருந்தா என்னதான் நடக்கும்? ஃபியூச்சரு எப்படி வாழ்வீங்க? எப்படி உங்களுடைய உலகம் இருக்கும்? இன்றைக்கு இருக்கிற சூழல் உனக்கு அப்படி இருக்குமா? யோசிப்பா. அல்லேலூயா. ஐடி கம்பெனி வேலை செய்யறாங்களா பிள்ளைங்க? 1 லட்ச ரூபா வாங்கினாங்க, 1.5 லட்ச ரூபா வாங்கினாங்க, எவ்வளவு நிறைய சம்பாதிக்கிறாங்க. 50, 60, 70. ஒரே ஒரு உலக யுத்தம் வரட்டும், மொத்த ஐடி கம்பெனி க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? அதுதான் இல்லை, எல்லா காரியங்களும் பொருளாதாரம் அடிபட்டு போகும், விலைவாசி ஏறிடும், ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால தேவனுக்கு பயப்படு. நீ சுகமாய் தங்க பண்ணுகிறவர் கர்த்தர், நீ ஆரோக்கியமா இருக்கப்படுகிறவர் கர்த்தர். ஜாகிரதையா இருக்கு. சகோதரர் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, புற்றுநோய் கால் 2 நிமிஷம், வாலிப பை 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னா, எடுத்துட்டா நான் செத்துருவேன். கரெக்டா தொடைக்கு அந்த தொடைக்கு மேல இந்த பகுதியில் கூட்டு விழுந்து ஃபுல்லா கீழே வழி என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ணல, வெறும் எலும்பு மட்டும் தெரியுது தொடையில. எடுத்தா தான் உழைக்க முடியும். நீ எடுத்தீங்கன்னா இன்னொரு வாரம் முடியும்னா மொத்தம் மேலே வரைக்கும் எடுக்கணும், தான் க்ளோஸ் ஆகிடும். என்ன மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு மேன்மை? எதை குறித்து பெருமை பாராட்டணும்? யாருக்கு அடங்குறோம்? யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? யார் சொல்றதை கேட்கிறோம்? இஷ்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு செலவு பண்றவங்க பேரு தான் என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஊதாரி. ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே பயங்கரமான வார்த்தைகள். எல்லாத்தையும் படிச்சோம்னா நேரம் கிடையாது. இது ஒரு 19 படிக்கிற பாருங்க. இந்த வார்த்தைக்கு உட்பட்டுடுவோம் தயவு செய்து. யாரா இருந்தாலும் எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் 3:19 என் தவிப்பையும் நினைத்தருளும். எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும். எட்டினது எட்டி காய், எட்டி காய்னு ஒரு காய் பயங்கரமான கசப்பு. அதே மாதிரி பிச்சு என்பது எங்க இருக்கு? எங்க இருக்கு பிச்சு என்பது? எங்க இருக்கு? என்ன மரத்துல காய்க்குது? எல்லா ஜீவராசிகளையும் இருக்கு. கோழி எடுத்தீங்கன்னா கோழிக்குள்ள ஒண்ணு இருக்குது, ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். அல்லேலூயா.
அதையும் அறுத்து மொத்த கோழியும் ஆக்கிட்டீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிடலாம். பத்திரமா அதை எடுத்து போட்டு மனுஷனுக்குள்ளே இதுவும் கசப்பு தன்மை நிறைந்தது. இது மாதிரி கசப்பு, எட்டி கசப்பு போல வாயே வைக்க முடியாத அளவு கசப்பான என் வாழ்க்கையை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நிலைமைக்கு வரணும். சில நேரங்கள்ல நாம என்ன நிலைமையில் இருக்கணும் கூட தெரியாம வாழணும் நினைக்கிறது உண்டு. அது எவ்வளவு பெரிய பயங்கரமானது. ஆபத்தில் இருந்துட்டு இருக்கிற நீ இதே நிலைமை நீடிச்சா உங்க கதை அவ்வளவுதான். அதை கூட உணராம இருக்கிறீங்க, உன்னை என்ன பண்றது? இப்போ இந்த கசப்பான இந்த நிலையை நினைத்து என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ள முறிந்து போகிறது. கசப்பான வாழ்க்கை. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை? 22 நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலையோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது, கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையை கொண்டிருப்பேன். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர், மற்றவர்களுக்கு அவர் இருக்காங்க. நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கலன்னா நீ எப்ப சுமப்ப? ஹலோ, எப்படி சுமப்ப? நல்ல வயசுல, சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டுடுங்க. ஆமென் சொல்லுங்க. உண்மையா இருங்க. சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு உழைங்க. கர்த்தர் உங்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம், கசப்பு, வேதனை, நெருக்கம் இந்த பாஸ்டர் வந்து அப்படியே போட்டு வருது. ராவின்னு இருந்தார். நீ உருவாகி நின்று பாரு. ஒரு 40 வயசுல நீ பாரு, பயங்கரமா தேவன் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். அநேகருக்கு நிழல் தருகிற மரமா நிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் வையும் உருவாக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஊதாரியாக இருந்து விடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவை, கவனம் தேவை. இந்த சுகம், இந்த பலன், இந்த வயது, இந்த வாழ்வு நாளைக்கு தெரியாது. ஆனா இருக்கும்போது சரியாக வாழ பழகு, சரியாக பயன்பட பழகு, சரியாக உபயோகம் செய். கர்த்தருக்கு பயந்து வாழும் காலத்தில் இதை நாம் தொடர்ச்சியாக செய்யும் போது நிச்சயமாக நாமும் உழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களும் உழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நானும் புலம்ப கூடாது, என்னை சார்ந்தவர்களும் புலம்புகிற அளவுக்கு நான் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நானும் புலம்ப கூடாது. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி என் அப்பாவோ என் அம்மாவோ என் கூட பிறந்தவங்களோ புலம்புற அளவுக்கு நான் தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக தேவனுக்கு பயந்து தேவன் கொடுத்த கிருபையான காலத்தை பயன்படுத்தி நம்ம வாழ பழகணும். அதுதான் எரேமியாவுடைய இந்த தாகம், இந்த ஆத்தும தாகம். இல்லைன்னா ஒரு அவா எரேமியா, இப்படி கெட்டு போறீங்களாடா, இப்படி கெட்டு போறீங்களாம்மா, கர்த்தர் இவ்வளோ நன்மை செஞ்சாரு உங்களுக்கு, நீங்க நினைக்கலையம்மா அப்படின்னு அவர் பாரத்தோடு சொல்றார். அதை நாம் உணர்ந்து இந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த புத்தகத்துக்காக ஸ்தோத்திரம். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான காரியம். மன திருமணம்.
கர்த்தர் செய்தவர்களை நினைக்கணும், நன்றி செலுத்தணும், மறக்கக்கூடாது. அப்படி கிருபையை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எங்கள் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். நாளை தினத்தின் காலை ஆராதனை மாலை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா பிள்ளைகளும் வந்து பங்கு பெற தேவன் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த நாமத்தை செய்த சகல உபகாரங்களை பண்ணுவார்கள். ஆமென். அல்லேலூயா. God bless you.